பிடபிள்யூடி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு டாக்டர் முகமது காசிம் அவர்களே அன்புடன் வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மக்களுக்கு மிக முக்கியமானது காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி உள்ள நோய்கள் அதிகமாக வருது. அதை சரி பண்ணணும்னா என்னென்ன சார் பண்ணலாம்? இது அருமையான கேள்வி. இந்த இருமல், சளி, காய்ச்சல் அப்படிங்கிறது இது சீசனல். இது ஒரு சீதோஷண. நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க, தென்கிழக்கு, வடகிழக்கு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. தென்மேற்கு, வடகிழக்குமாங்க. தென்மேற்குன்னா அந்த கேரளாவிலேருந்து ஆரம்பித்து நம்மக்கிட்ட வரும். அதை தொடர்ந்து வடகிழக்குன்னு சொல்லி இந்த பக்கம் இந்த அந்தமான், இந்த பக்கத்துலேருந்து வர்ற காற்றுனாலையும். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்கிற ரெண்டு விதமாக நடக்கும். ரெண்டு விதமான சீசன், மான்சூன் சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெண்டு ஆரம்பிக்கிற போதே பீக் டிசம்பர் ஜனவரியில் தான் அதிகமாக இருக்கும். இப்போவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு மருத்துவராக நான் சொல்றது, இதை கண்டு நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஆனால் மக்கள் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்கணும், உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ள மக்களுடைய, அதாவது அரசாங்கம் ரொம்ப தெளிவான, இப்போ இருக்கிற அரசாங்கம், மத்தியும் சரி மாநிலத்தும் சரி, அரசாங்கம் ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதிகாரிகளும் நல்ல உழைப்பு செய்கிறாங்க. இதில் இப்போ எங்கே சின்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், மக்கள் புரிதல் இல்லை. ஒன்றும் அறியாமை, அத தெரியல எங்க என்ன பண்றது. ஒண்ணு வரேன். ரெண்டாவது பாயிண்ட் அந்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை முழுமையா எடுத்துக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க முழுமையா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான கூலி என்ன கிடைக்கும்னா, அந்த பிரச்சனை விடுபடலாம். எந்த காலத்திலையும் இருமல் சளி வராம இருக்கிறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. அப்ப முதல்ல என்ன செய்யணும், இருமல் சளி வந்துருச்சுன்னு சொன்னா பெரும்பாலும் காரணங்கள் நம்ம தவறா வழங்கி இருக்கிறது நெஞ்சக இது மார்பு சளி, இருமல். ஆனா ரொம்ப பேர் மறந்த விஷயம் எங்கன்னா, இந்த மார்பு சளி, இருமல் சளின்னு எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, மூக்கு, காது, மூக்கு, தொண்டையில இருந்தா இது ஆரம்பிக்குது. இருமல், நீர் கோத்து, சைனஸ் பிரச்சனை, டஸ்ட் அலர்ஜி, 2-3 நாளைக்கு என்ன ஆகும், மூக்குலேருந்து தண்ணியா வரும். அடுத்துதான் என்ன செய்யும், கீழே உள்ள இறங்க ஆரம்பிக்கும். அப்ப அது ஒரு வாரம் சென்று நெஞ்சு சளியா கீழே கட்டி கட்டியா வரும். இப்போ இதுல இன்னொரு விஷயம், நம்ம மறந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பல்லுல பூச்சி பல்லு, பல்லுல சொத்த பல்லு, இதெல்லாம் இருந்தா நம்ம காலத்துல, பழைய காலத்துல சொன்ன விஷயம்னா, மறந்த விஷயம்னா, இனிப்பு சாப்பிடாத, இருமல் வரும், அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அந்த விஷயம்தான் இன்னைக்கு பூதாரமா இருக்கு. அந்த விஷயத்த நம்ம பல்லு சரியா இருக்கு, நம்ம காது மூக்கு சண்டை சரியா இருக்கு அப்படின்னு சொன்னா 90% 80% என்ன செய்யலாம், கீழே சளி போகாம இங்க இருந்தே என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். டான்சில்னு சொல்லுவாங்க, டான்சிலைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே கீழே போகாது. சரி, இப்போ நம்ம வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மார்பு சளி வந்துருச்சுன்னு சொன்னா ரிட்டர்னா பார்க்கணும். இதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு காது மூக்கு தொண்டையில நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, காதுல இது இருக்கா, டான்சில் இருக்கா, சைனஸ் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நெறி கொட்டி இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன செய்வோம், இதுக்கு பல்லுல பிரச்சனை இருக்கா, பல்லு இன்னைக்கு நவீன மருத்துவம் எங்க வரையும் போயிருக்குன்னு சொன்னா, அந்த பல்லுக்கு பயன்படுத்துற அந்த பேஸ்ட் சொல்லுவாங்களே, ஃப்ளூரைட் பேஸ்ட், அதுவே இருமலை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க. புரியுங்களா? பல விஷயங்கள் இருக்கு, புதுசா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு அலர்ஜியில இருக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், பல்ல சரி பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு பல் டாக்டர் கொண்டு காமிச்சு அதை பல்ல சரிக்கணும். சரி சார், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார், இப்போ எல்லாம் நார்மலா இருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும்னா, அப்புறம் அதுக்கடுத்து சில விஷயங்கள் இருக்கு. நிமோனியா வேக்சின் ஒன்று இருக்கு, ஃப்ளூ வேக்சின் ஒன்று இருக்கு, டைஃபாய்டு வேக்சின், அதெல்லாம் காய்ச்சல் கொடுது. இருமலுக்கு சளிக்கு உள்ள வேக்சின் 2. ஒன்று நிமோனியா வேக்சின். இது 18 அந்த நிமோனியா ப்ரொடியூஸ் பண்ற கிருமிகள் 18, 20, 22 இருக்கு. 2-3 விதமா வேக்சின். ஏதாவது ஒரு வேக்சின் போட்டீங்கன்னா 5 வருட காலங்களுக்கு இருமல் சளி வருதுன்னு தாப்பிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் இந்த ஃப்ளூ வேக்சின் சொல்லுவாங்க. இதுக்கு சாதாரணமா நீங்க கொரோனாலாம் சொல்றோமே, இது ஒரு விதமா
விதமான ஃப்ளூ, பேர்ட்ஸ் பறவை காய்ச்சல்ங்கிறாங்க, அது ஒரு ஃப்ளூ, சீசனல் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து இது என்ன செய்யலாம், ஃப்ளூ வேக்சின் வருஷா வருஷம் போட்டுக்கலாம். அதை என்ன செய்யலாம், அதையும் நம்ம போட்டோமா வருஷா வருஷம் தப்பிக்கலாம். சரி, அடுத்தது வந்து இப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மக்கள் மறந்தது என்னன்னா, நம்மளுடைய ஏர் கெப்பாசிட்டி, லங் கெப்பாசிட்டி குறைகிறதுனால, அதோடைய லங் வால்யூம் சொல்லுவாங்க, காத்தோடைய அளவு குறைகிறதுனால தான் நம்மளுடைய சுருங்கி விரியும் தன்மை எல்லாம் குறையும். அப்ப என்ன ஆயிரும்னா சுருங்கிரும். இது பர்டிகுலரா யாருக்குன்னு சொன்னா ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன ஆயிரும், சுருங்கிரும். அதனாலதான் மருத்துவர் என்ன செய்வாங்க, விரிவடையருக்கு மாத்திரை கொடுப்பாங்க, டெரிஃபைலாம் சொல்லுவாங்க, வீசிங்க்கு மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அதான் வெளியாகும். விரிவடையர் மாத்திரை, அது பிராங்கோ டைலேட்டர் சரிங்களா. சோ நான் என்ன சொல்றேன், நேச்சுரலான ஒரு டைலேட்டர் இருக்கு, இயற்கையாவே நம்ம என்ன செய்யலாம், பிராங்கோ டைலேட்டர் ஒன்று இருக்கு. என்னன்னா மூச்சு பயிற்சி. புரியுங்களா, சிம்பிளா பயிற்சி. இந்த சிம்பிளான பயிற்சி அரை மணி 40 நிமிஷம் 45 நிமிஷம் நடக்கிற விஷயத்த சாதாரண ஒரு ஆசனம் இதுல வச்சுக்கிட்டு, இதை குத்த வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சோம்னாலே என்ன ஆகும்னா, மூச்சு பயிற்சி, இந்த ஆசனங்கள் எல்லாம் செஞ்சோம்னா என்ன ஆகும், அந்த இருதயம் விரிவடையும், இந்த நுரையீரல் விரிவடையும். இப்போ எந்த அளவு இன்னும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு சுருங்கி நுரையீரல் நல்லா சுருங்கி அது ஒரு அதாவது கேன்சர் மாதிரி இல்லாம ஒரு எண்டுக்கு போறாங்களே, அந்த முடிவுக்கு முதல் ஸ்டேஜ் வரைக்கும் போய் அதோட அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தை இந்த மாதிரி மூச்சு பயிற்சி மற்றும் வைட்டமின் ஏ மாத்திரைகள், மற்றும் அதை வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா பழைய காலத்தில் கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுக்குறாங்க, மீசல்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க. வைட்டமின் ஏ மாத்திரைகள், வைட்டமின் ஜிங்க் மாத்திரைகள், வைட்டமின் சி மாத்திரைகள், இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கும் போது நுரையீரல் இருந்து பழைய நிலைமைக்கு வருங்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா ஸ்மோக்கிங் சொல்றோமே, ஸ்மோக்கிங்னால ஒரு பகுதி அவருக்கு கெடுதல் உண்டாகணுமோ இல்லமோ, ஆனா அவர் பக்கத்துல இருக்காரு, அவர் வீட்டுல உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் கெடுதல் உண்டு பண்றாரு. புரியுங்களா. சோ நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி விஷயங்களை நம்முடைய உடல் ரீதியான விஷயங்களை நம்ம செஞ்சு, தண்ணி அதுல முக்கியம். தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா என்னாக சளிகள் வெளியே ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி உணவு போன மருந்துகள், யோகா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி மாத்திரை மருந்துகளை கொண்டு தவறாம மருத்துவ ஆலோசனைப்படி செஞ்சோம்னு சொன்னா, இந்த ஃப்ளூங்கிற விஷயத்துல இருந்து நிமோனியாங்கிற விஷயத்துல முற்றிலுமா என்ன செய்யலாம். சில ஆளுகளுக்கு வந்து திம்மல் அதிகமா வந்துகிட்டே இருக்குது. அது எதனால அந்த திம்மல் வருது? டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, சைனஸ் பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கும்பாங்க. இந்த மாதிரி வந்து என்ன செய்யலாம், ஒரு காது மூக்கு டாக்டரை வந்து அணுகி அதுல ஏதாவது அனாட்டமிங்ல பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதையே இருந்தா கூட நம்ம அதை இன்னொரு விஷயம் நான் தவறாம சொல்ல விரும்புது என்னுடைய சகோதரர்களுக்கு, எக்காரணத்தை கொண்டும் 6 மணிக்கு மேல தூங்காதீங்க. புரியுங்களா, மார்னிங். அதை ஏன்னு சொன்னா 6 மணிக்கு அவர் குறைஞ்சபட்சம் எந்திரிச்சிட்டாருன்னா 8 மணிக்கு அவருடைய உடல் இயக்க ஆரம்பிக்கும். இவர் 8 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு சொன்னா 10 ஆயிரம். அப்ப நீரெல்லாம் கோக்கு இதாகும். புரியுங்களா. அப்ப என்ன செய்யணும்னா 5 மணி எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு, பனிக்காலமா இருந்துச்சுன்னா வெளியே போக தேவையில்லை, வீட்டிலேயே என்ன செய்யலாம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யலாம். செஞ்சோம்னா உடல் என்ன ஆகும், ஏதாவது பிரச்சனைனாலுமே அதுவே தன்னால சரி செய்ய ஆரம்பிச்சிடும். இயற்கையே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால இருமல் சளி பிரச்சனை வந்து ஒரு சின்ன விஷயம். அதை நம்ம ஃப்ளூ அப்படிங்கிறத நம்ம ஒரு பேர்ல கொரோனான்னுக்கிட்டு அந்த மாதிரி பயப்படுறதுனாலதான் முடிஞ்சாலும் என்னது அந்த எண்டுல போகுது. ஒரு வேடிக்கைக்கு சொல்லுவாங்க, கை மருத்துவம் மாதிரி பண்றாங்களா சார்? சரி, அலர்ஜி வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா வீட்டுல வந்து
வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை வைத்தியம் நிச்சயமா அது வந்து எப்படி சாத்தியமா சார்? இல்ல அதை வந்து ஆரம்ப நிலையில இருக்கும்போது அதெல்லாம் சாத்தியமே. புரியுங்களா? அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அது முடியாத பட்சத்துக்கு ஆமா ஆமா அதையே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மருத்துவர்களே என்ன செய்ய, முக்கியமா மருத்துவர் ஆலோசனை இல்லாம நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது. இதை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வேதனையான விஷயம். இன்னைக்கு பார்த்து மெடிக்கல்ல போய் 2 செட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, பண்றாங்க. அதுல வந்து என்ன செய்யுது, எதிர்வினைகள் தான் அதிகமாகும். ஆமா, அந்த மாத்திரைக்கு பவர்லாம் போயிடுங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து ஒரு அறிவுபூர்வமான கையாண்டோம்னா இந்த விஷயம் இல்லை, வேறு எந்த விஷயமே என்ன செய்யலாம், எல்லாத்தையுமே. இன்னும் சொல்ல போனா சர்க்கரை நோய் என்னுடைய பிராக்டிஸ்ல நான் இன்னைக்கும் ஒரு நடமாடிக்கிறது 90-92 வயசு. அவரை நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேல இன்சுலின் டெய்லி காலம் போய்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு சர்க்கரை இல்லைன்னு வந்துட்டார். ஸோ முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கொண்டு வரலாம். அந்த மாதிரிக்கெல்லாம் இப்போ இன்னும் சொல்ல போனா இப்போ தடுப்பு ரீசெண்ட் அட்வான்ஸ்ல இதுக்கு தடுப்பூசி, சர்க்கரை வியாதி தடுப்பூசி அப்படின்னு கொண்டு வர்றாங்க. சைனாங்கிறாங்க, ரஷ்யாங்கிறாங்க. அது வந்துச்சுன்னா இனிமே வந்து சர்க்கரை வியாதிக்கு வேலை இல்லை அப்படின்னு வருது. இதுல வந்து கேன்சருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹெச்ஐவிக்கு தடுப்பூசி அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரையல்ல ஓடிட்டு இருக்கு. ஆக மருத்துவம் வந்து ரொம்ப அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய ஆவரேஜுடைய வாழ்நாள் கூட 75-80 சொல்றாங்க. இந்தியர்களுடைய வாழ்வு வயசு ஒருத்தர் 20 வயசுல செத்து போறாரு, ஒருத்தர் 100 வயசு 90, அது இல்லை. ஆவரேஜ் அப்படின்னு சொல்றதுல வந்து 75 மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், மாத்திரைகள்லாம் நிறைய வந்துருச்சு. பிரசன்ட் அரசாங்கம் இப்போ நல்லா பண்றாங்க, அதிகாரிகளும் சரி அரசாங்கம் சரி கடுமையா என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்துல எடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் இதை இன்னும் விழிப்புணர்வு அதிகமா தேவை. ஆமா, இதுதான் அதுல முக்கியம். விழிப்புணர்வு. ஆமா, மக்கள் வந்து அதை என்ன செய்யணும், நிறைய என்ன செய்யணும், முக்கியமா நம்ம வாசித்தல் அதிகமாக்கணும். எதையும் நுனிப்புள்ளா மேயக்கூடாது. புரியுங்களா? அதிகமா அதை ஆழ்ந்து சிந்திக்கணும். நிறைய என்ன செய்யலாம், இது சம்பந்தமான வல்லுநர்கள்ட்ட கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்முடைய அறிவு வளர என்ன செய்யப்படும், நம்மளோட வாழ்க்கை தரங்களும் அது அதிகப்பா. ஒரு சொல்லுவாங்க, ஒரு டிரைவர் போயிட்டு இருக்காரு, முன்னாடி கார் போயிட்டு இருக்கு, அந்த எத்தாப்புல ஒரு கார் வருது, இது சைடு வாங்கி போகணும். இதுல படிக்காத ஒரு டிரைவருக்கும் படித்த டிரைவருக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இவர் போகும்போது என்ன ஸ்பீட்ல போறாரு, முன்னாடிக்கு வைக்கல என்ன ஸ்பீடு போயிட்டு இருக்கான், அவன் என்ன வர்றான் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா ஓவரைட்டு போவார். படிக்காத ஆளா இருந்துச்சுங்க, திடீர்னு போவார மாட்டேங்க. ஸோ கல்வி அப்படிங்கிறது பயனுள்ள கல்வியா இருந்துச்சுங்களேன், அது மக்களுக்கு வந்து ஒருபோதும் கெடுதல முடியாது. இப்ப அந்த கபால நீர் இருக்குல்ல, கபால நீர்னு சொல்றாங்க, அந்த கபால நீரை சரி பண்றதுக்கு என்ன சார்? ஏன் நல்லா பண்ணலாம். இன்னைக்கு நவீன மொத்தத்தில் சர்ஜரிலாம் சொல்றாங்க. அதாவது அதை இந்த நீரை மூக்கு கீழே துடையிட்டு நாக்கு இந்த எச்சியோட போறதுக்கெல்லாம் வைத்தியங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த அளவு இல்லாம ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சோம்னா அந்த டஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு 100% 70% வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் கபால நீர் இருக்கு. இல்ல டஸ்ட் முதல், அதாவது இந்த நீர் வர்றதுக்கான முதல் இது வந்து டஸ்ட் மிஸ்ட்மாங்க. புரியுங்களா? மிஸ்ட்னா பனி, குளிர்ல போறது. நம்ம நீங்க வேற கேள்வி கேட்டீங்க, நம்ம என்ன செய்யணும்னா குளிர்காலத்துல காதை மூடணும், கால் சாக்ஸ் போடணும், நம்முடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம யாரும் பண்றது இல்லை. வீட்டில் என்ன செய்யலாம், இந்த இதாக இருக்கும் வச்சுங்க, ஒரு இந்த கான்கிரீட்டா இல்லாத ஓட்டு வீடா இருந்துச்சுன்னா அது ப்ரொடெக்ட் பண்ணலாம். கீழே பெட்ஷீட் இது பிளாங்கெட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம செல்ஃப் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்போ அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜி நல்லா ஏசி என்ன செய்யணும், 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு வரும், அதோட ஃபில்டர் கிட்டலாம் மாற்றணும். புரியுங்களா? நல்லா வரும். அதை ரொம்ப முக்கியம். ஏசியோடைய அந்த உள்ள ஃபில்டர்ல இப்போலாம் நவீனமா நிறைய ஏசியில மாற்றம்லாம் வந்துருச்சு. ஸோ
நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணும், எதெல்லாம் டஸ்ட் உள்ளது நம்மளுக்கு ஒவ்வாமை வருது, சில பேருக்கு முட்டை ஒத்துக்கலம்பாங்க, சில தக்காளிங்கிறாங்க. இப்படி இதையும் தாண்டி போகக்கூடிய வைத்தியங்களும் வந்துருச்சு. இம்யூனோதெரப்பின்னு ஒன்று வந்திருக்கு. அதை இம்யூனோதெரப்பி, ஆன்டி-டி அப்படின்லாம் சொல்றாங்க. அதை அந்த எந்த டஸ்ட் அவருக்கு ஒத்துக்கலையோ, எந்த சாப்பாட்டுல எதுவோ அதை சரி சென்ற வைத்தியம் கூட இப்போ நிறைய வந்துருச்சு. அந்த மருத்துவர்கள்லாம் இப்போ வந்துட்டாங்க. ஸோ மருத்துவம் நிறைய வளர்ந்துருக்கு. நம்மளுக்கு அதை இன்னும் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதுக்காகத்தான் வந்துட்டோம்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நல்லா தெரியாம தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பண்றது, மெடிக்கல் ஷாப்ல வாங்குறது, அடுத்த இது பண்றது. அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நம்மளா போய் இந்த மெடிக்கல்ல வாங்கி பெரும்பாலும் இந்த ஸ்டீராய்டு, பெட்னிசால் இதுகளை கொடுத்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆமா, இப்போ நம்ம கொரோனா காலத்துல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, அதிகமா மருத்துவர்கள் பயன்படுத்துறது என்னன்னா அயன், இரும்பு சத்து, சீரம் அயன் சொல்லுவாங்க. இரும்பு சத்து எவ்வளவு கம்மியா இருக்கு, இன்டைரக்ட் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு கம்மியா இருக்கு, அதை உயர்த்திட்டோம்னா இவர் கரோனால இருந்து தப்பிச்சுக்குவாரு அப்படிங்கிற வைத்தியம் நான் செஞ்சோம். புரியுங்களா? அதெல்லாம் ரொம்ப பேர் தெரியாது, வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க இதெல்லாம் செஞ்சோம். இன்னும் இந்த வைத்தியத்துல ஒரு பார்ட் என்னன்னா எதிர்ப்பு சக்தி நிறைய பேருக்கு, நிறைய பேரை நம்ம காப்பாத்திருக்கோம். அதாவது அவர் இறந்திருக்காருன்னு சொன்னா என்னால அடிச்சு சொல்ல முடியும். அவர் வேற ஒரு பிரச்சனையில தான் நம்ம ஏதாவது போயிருக்கலாம். அப்படியே அதாவது ஹார்ட் பிரச்சனை, ஏற்கனவே கிட்னி பிரச்சனை இருக்கும், ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்கும். அப்படிங்கும் போது இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டோன்னே முடியாம உடைய தனிப்பட்ட முறையில நிறைய பேர் இதுல இருந்து வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு நன்றி சார். வாழ்க வளமுடன்.